நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். AFT மில்லை மீண்டும் திறக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த போதிலும் ஊழியர்கள் மில் முன்பு திரண்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் சம்பளம் மற்றும் பஞ்சப்படி உயர்வு வழங்காததை கண்டித்தும் மில்லை இயக்க வலியுறுத்தியும் மில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். இருப்பினும் AFT மில் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பினர் இன்று காலை மில் முன்பு திரண்டனர். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கூடியதால் அங்கு பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டதை அடுத்து முதலியார்பேட்டை போலீசாரும் IRBN போலீசாரும் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர். அப்போது அங்கு கூடியிருந்த தொழிலாளர்கள் மில் சேர்மனுக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு புவன்கரை வீதியில் RVJ ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். புதுவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் டாக்டர் கலைஞர் புதுச்சேரி ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் RVJ ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா நெல்லித்தோப்பு புவன்கரை வீதியில் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா தலைமையில் தலைவர் அண்ணா அடைக்கலம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க கொடியேற்றி வைத்த விழாவில் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொகுதி பொறுப்பாளர் நடராஜன், இளங்கோவன், சித்து, ஆட்டோ சங்க கௌரவ தலைவர் தட்டாஞ்சாவடி இளங்கோவன், தாமோ தமிழரசன், RVJ ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் இக்பால் பாஷா உள்ளிட்ட ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். மாதம் பிறந்து 18 தேதியாகியும் முதியோர் விதவை பென்ஷன் தொகை வழங்காமல் ஓட்டு போட்ட மக்களை புதுவை அரசு கொடுமைப்படுத்துவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் கூறுகையில், புதுவையில் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் முதியோர் விதவை பென்ஷன் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பென்ஷன் தொகையை மட்டுமே நம்பி வாழுகின்ற முதியோர்கள், விதவைகள் சொல்லா துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ள அவர், மாதம் பிறக்கும் முன்பே சம்பளம் பெறும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் 18ஆம் தேதி வரை பென்ஷன் வழங்காதது பற்றி கவலைப்படவில்லை என்றும் முதல்வரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்றார். மேலும் இதுதான் ஜனநாயகமா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஓட்டு போட்ட மக்களை இந்த அரசு கொடுமைப்படுத்துவதாகவும் இது ஒரு மக்கள் விரோத அரசு என்றும் குற்றம் சாட்டினார். முதியோர் விதவை பென்ஷன் இதுவரை வழங்கப்படவில்லை. 7ஆம் தேதி மாதம் 7ஆம் தேதி முதல் வாரத்தில் வழங்கப்பட வேண்டிய முதியோர் விதவை பென்ஷன் இன்றைக்கு தேதி 18 இதுவரை வழங்கப்படவில்லை. அரசாங்கம் வழங்குகிற பென்ஷன் தொகையை வைத்து வாழ்வாதாரம் வைத்து ஜீவனம் நடத்துகிற முதியோர்களும் விதவைகளும் ஆயிரக்கணக்கான உள்ளனர். அவர்கள் பென்ஷன் கிடைக்காத காரணத்தால் மிகுந்த வேதனைக்காளாகியுள்ளனர். அரசாங்கம் ஏன் பென்ஷன் வழங்கவில்லை? மாதம் பிறந்தால் முதல் தேதி அன்று அமைச்சர்களும் MLAக்களும் அவருடைய சம்பளங்களை கரெக்டாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் அவர்களுக்கு உரிய நேரத்தில் பென்ஷன் தொகை வழங்கப்படவில்லை. இதுதான் ஜனநாயகமா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருக்கிற பணத்தை எடுத்து பென்ஷன் கொடுத்திருக்கலாம், இதுவரை செய்யவில்லை. எதனால் பென்ஷன் கொடுக்கவில்லை? இதை நம்பி முதியவர்கள் வயோதிக காலத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கூட சாப்பிட வழி இல்லாமல் இன்றைய அவருடைய உடல்நிலை எல்லாம் மிகவும் மோசமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அரசு துரோகம் செய்கிறது. புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய விளையாட்டு விழாவில் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் சஞ்சீவ் பரிசுகளை வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா மைய வளாகத்தில் நடைபெற்றது. மையத்தின் பொறுப்பு இயக்குநர் பேராசிரியர் ராமசாமி வரவேற்ற விழாவில் வணிகவியல் பேராசிரியர் குணசேகரன் விழா அறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் RA சஞ்சீவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழாவின் இறுதியில் பேராசிரியர் சுவாமிநாதன் நன்றி கூறினார்.
மீனவ மக்களின் நியாயமான நிவாரணங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவை மாநில பாமக செயலாளர் RK அனந்தராமன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி புதுவை மாநில செயலாளர் RK அனந்தராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் மீன்பிடி தடை காலம் துவங்கியுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் தடைபட்டுள்ளதாகவும், எனவே போர்க்கால அடிப்படையில் தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் 6 மாதங்களாகியும் புயல் நிவாரணம் இதுவரை அளிக்காதது வேதனை அளிப்பதாகவும், புதுவை அரசு மீனவ மக்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், கடந்த 3 மாதங்களாக மீனவ முதியோர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படாமல் உள்ளதாகவும், எனவே புதுவை அரசும் மீன்வளத்துறையும் போர்க்கால அடிப்படையில் மீனவ மக்களுடைய நியாயமான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவை ஒதியம்பட்டியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் LPG ஆலையில் பாதுகாப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுவை ஒதியம்பட்டியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் LPG ஆலையில் இம்மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக 6 மாதங்களுக்கு ஒருமுறை மாவட்ட ஆட்சியர், தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் முன்னிலையில் நடத்தப்படும் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தீயை அணைக்கும் குழு, தீ அணைப்பிற்கு உதவும் குழு, பாதுகாப்பு குழு என 3 குழுக்களாக பிரிந்து தீயணைப்பில் ஈடுபட்டு ஆலையில் உள்ள பாதுகாப்பு சாதனங்களை இயக்கினர். இந்த சிறப்பு பயிற்சியின் மூலம் ஆலையின் பாதுகாப்பு நல்ல முறையில் எடுத்துக்காட்டப்பட்டது. வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன், ஆலை துணை மேலாளர் ரவிசங்கர் மற்றும் ஆலை நிர்வாகிகள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் கழக தலைவர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு புதிய படகுகள் மற்றும் என்ஜின்கள் வாங்கித் தர வேண்டும், அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நிழல் வசதி மற்றும் அமரும் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் அலுவலகம் முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க நிர்வாகிகள் முகுந்தன், கஜபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நிர்வாகிகள் ஆனந்தராசன், CH பாலமோகனன், புகழேந்தி, மோகனகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை அரசு பிப்டிக் நிறுவன 40வது ஆண்டு துவக்க விழா சேர்மன் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு பிப்டிக் நிறுவனம் துவங்கி 39 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு 40வது ஆண்டு துவக்க விழா பிப்டிக் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் விழாவிற்கு தலைமை தாங்கி ஊழியர்களை வாழ்த்தி பேசுகையில், பிப்டிக்கை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும், அதிகாரிகளும் ஊழியர்களும் சிறப்பாக செயல்பட்டால் வருமானத்தை ஈட்டலாம் என்று தெரிவித்தார். மேலும் அதிகாரிகளும் ஊழியர்களும் பணியில் ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். பிப்டிக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். நிதி நெருக்கடியை காரணம் காட்டாமல் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரண நிதியை தாமதமின்றி வழங்க புதுவை முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மற்றும் தாக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க உத்தரவு பிறப்பித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் 45 நாட்களுக்கு மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் வருவாய் இழந்துள்ள மீனவர் குடும்பங்கள் சிரமத்தில் உள்ளதாகவும், எனவே கடந்த காலங்களில் காலம் தாழ்த்தி வழங்கியது போல் இல்லாமல் நிதி நெருக்கடியை காரணம் காட்டாமல் தாமதமின்றி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரிசா புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க புதுவையிலிருந்து சென்ற தமிழறிஞர்களை அமைச்சர் பன்னீர்செல்வம், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். ஒரிசா மாநில தலைநகர் புவனேஸ்வர் தமிழ் சங்கத்தின் சார்பில் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா பட்டிமன்றத்தில் புதுவையிலிருந்து தமிழறிஞர் கலைமாமணி வேல்முருகனை நடுவராக கொண்ட குழுவினர் பங்கேற்க உள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினரும் தேசிய விருதாளருமான ஆதவன் தலைமையில் செல்லும் 6 தமிழறிஞர்கள் கொண்ட குழுவை வாழ்த்தி வழியனுப்பும் விழா புதுவை ரயில் நிலையத்தில் நடைபெற்றது.
இதில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தமிழறிஞர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், மதிமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் சடகோபன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமாள், தமிழறிஞர் பட்டாபிராமன் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதுடன் மேலும் உயர்வு இருக்கும் என அறிவித்திருப்பது மின்கட்டண பில்களில் சரியான அணுகுமுறை இல்லாததை வெளிப்படுத்துவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விஸ்வேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் ஏற்கனவே வேட் வரி உயர்வால் வணிகம் மற்றும் மாநில தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு அரசின் திறமையின்மையை வெளிப்படுத்துவதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய மின்கட்டண உயர்வு இல்லாமல் வரும் மாதங்களில் மேலும் உயர்வு இருக்கும் என்று அறிவித்திருப்பது மின்கட்டண பில்களில் சரியான அணுகுமுறை இல்லாததை காட்டுவதாகவும், மாநில வருவாயை உயர்த்துவதற்காக மின்துறையை பயன்படுத்தி மக்களின் எதிர்ப்பையும் மீறி மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், மின்துறையில் அதிகமான பணியாளர்கள் இருந்தும் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலாகாத உள்ள மின்கட்டண பாக்கியை வசூலிக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் ஏழை எளிய மக்கள் மீது மின்கட்டண உயர்வை திணிப்பது வேதனைக்குரியது என்றும், எனவே உடனடியாக மின்கட்டண உயர்வை அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.